Hello, ladies and gentlemen. Welcome back to our channel. இன்னைக்கு நாம் லவ் இஸ் சேட்னஸ் பார்ட் 3 த ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் எதில் முடிச்சிருப்போம்னா, ஆனால் இனிமேல் இந்த வேலையை நீங்களே பார்த்துக்கோங்க, என்னால் இங்கே ஒர்க் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மெயிலை சென்ட் பண்ணிவிட்டு அவளோட சூட்கேஸை பேக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா. அப்போ அவளோட ஃபோனுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் வந்திருக்கும், ஒரு ஆடியோ ஃபைல். அதை ப்ளே பண்ண ஹனா அப்படியே உறைஞ்சி போயிருப்பா. அது என்ன ஆடியோ ஃபைல் அப்படிங்கிறத இந்த பாட்டில் கண்டினியூ பண்ணலாம். ஹோட்டல் வாசலில் டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிருந்த ஹனாவோட கை அந்த ஆடியோ ஃபைலை ப்ளே பண்ணதும் லேசாக நடுங்க ஆரம்பிச்சுது. சுற்றி பெய்கிற மலையோட சத்தத்தையும் தாண்டி அந்த ஆடியோவில் கேட்ட குரல் அவளுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒருத்தரோடது. அது அவங்க கம்பெனியோட ஹெட் டைரக்டர் வாய்ஸ். ஆனால் அதில் கூடவே கேட்ட இன்னொரு குரல் ஜிமினோடது. அது 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பிரேக்கப் ஆகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ரெக்கார்ட் செய்யப்பட்ட ஒரு கான்வர்சேஷன். ஜிமின், நீ இப்போ குளோபல் லெவலில் வளர வேண்டிய ஸ்டார். இந்த நேரத்தில் ஹனா அப்படிங்கிற ஒரு சாதாரண பொண்ணு கூட உனக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரிஞ்சால் உன்னோட மொத்த கரியரும் காலி ஆகிடும். கம்பெனி உன்னை பேன் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. நீ அவளை விட்டு விலகலைன்னா அவளோட கரியரையும் சியோலில் யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு அந்த டைரக்டர் ஒரு மிரட்டுற டோனில் பேசிகிட்டு இருந்தார். அதுக்கு ஜிமினோட குரல் உடஞ்சி போய் கேட்டுச்சு. ப்ளீஸ் சார், ஹனாவை எதுவும் பண்ணாதீங்க. அவளுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆர்ட் டைரக்டர் ஆகணுங்கிறது தான் கனவு. அவளோட லைஃப்பை கெடுக்காதீங்க. நான் அவளை விட்டு விலகிடுறேன். அவகிட்ட நானே வெறுப்பாக நடந்துக்கிறேன். ஆனால் அவளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு ஆடியோ முடிஞ்சுது. ஹனாவோட கையிலிருந்து ஃபோன் தரையில் விழுந்துச்சு. அவளோட மொத்த உலகமே சுற்றி நின்றுட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். அப்போது ஜிமின் என்னை வேணான்னு தூக்கி போடலையா? எனக்காக, என் கெரியருக்காக தான் அவன் அன்னைக்கு என்கிட்ட இருந்து விலகி போனானா? நான் அவனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இத்தனை வருஷமாக வெறுத்துட்டேனே. ஹனா அப்படியே தரையில் உட்காந்து கதறி அழ ஆரம்பித்தா. அவன் மேலே வச்சுருந்த அத்தனை கோபமும் வெறுப்பும் ஒரே செகண்டில் காற்றுல கரைஞ்சு அவளுக்குள்ளே இருந்த அந்த பழைய காதல் இப்போ மறுபடியும் விஸ்வரூபம் எடுத்து நின்றுச்சு. ஹனா, என்னாச்சு? ஏன் இங்கே அழுதுட்ருக்க? அவள் பின்னாடி இருந்து பதட்டமாக வந்தான் டேயும். அவன் கையில் ஹனாவோட ரெசிக்னேஷன் மெயில் பிரிண்ட் அவுட் இருந்துச்சு. அவள் சியோல் கிளம்புறான்னு தெரிஞ்சு தான் அவன் ஓடி வந்திருக்கான். ஹனா வேகமாக எழுந்து டேயுங்கோட கையை பிடிச்சா. டே, எனக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சுடா. ஜிமின் என்னை ஏமாற்றவே இல்லை. எனக்காகத்தான் அவன் அன்னைக்கு தியாகம் பண்ணியிருக்கான். நான் அவனை பார்க்கணுட்டே, இப்போவே பார்க்கணும், இந்த நிமிஷமே பார்க்கணும். டேயும் அப்படியே உறைஞ்சி போனான். அவனோட கண்ணில் ஒரு பெரிய ஏமாற்றம் தெரிஞ்சது. ஆனால் ஹனாவோட கண்ணில் இருந்த அந்த உண்மையான காதலை பார்த்ததும் அவனால் அவளை தடுக்க முடியல. அவன் அவன் இப்போ ஜேஜு ஐலாண்டில் அந்த பழைய கிளிஃப் ஹவுஸ் இருக்குல்ல, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் தனியாக இருக்கான். ஹனா, கார் சாவி எடுத்துக்கோ, நீ கிளம்பு. டேயும் அவனோட மனசை கல்லாக்கிக்கிட்டு சொன்னான். தேங்க்ஸ் டே, நீ எனக்கு எப்பவுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹனா காரை நோக்கி ஓடினான். டேயும் அவன் போகிறதே வெறிச்சு பார்த்துட்டு நின்னான். அவனோட காதல் தோத்துடுச்சுன்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு. ஜேஜு ஐலாண்டோட அந்த உயரமான கிளிஃப் ஹவுஸ் சுற்றி கடல், பயங்கரமான காற்று வீசிகிட்டு இருந்துச்சு. மழை இன்னும் நிற்கலை. கார்லேருந்து இறங்கின ஹனா வேகமாக அந்த பாலடைஞ்ச பில்டிங்குள்ளே ஓடினான். அங்கே ஜன்னல் ஓரமாக கையில் ஒரு கருகி போன ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு ஜிமின் தனியாக உட்காந்துருந்தான். அவனோட கண்ணில் எந்த ஒரு உயிரும் இல்லாத மாதிரி ஒரு விரிச்சோடுன்னு ஒரு பார்வை. ஜிமின், ஹனாவோட குரல் அந்த ஹால் முழுக்க எக்கோ அடிச்சது. ஜிமின் மெதுவாக திரும்பி பார்த்தான். அவளுக்கு அங்கே என்ன வேலைன்னே அவனுக்கு புரியல. ஹனா, நீ ஏன் இங்கே வந்த? நீ தான் சியோல் கிளம்புறதா மேனேஜர் சொன்னாரே. போயிடு ஹனா, என் கண்ணு முன்னாடி வந்துடாத. உன்னை டேயும் கூட பார்க்குற சக்தி எனக்கு இதுக்கு மேலே இல்லை. ஜிமின் குரலை ஒசத்தி பேசினான். ஹனா ஓடி போய் அவனோட நெஞ்சில் சாஞ்சு அவனோட கைகளை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டான். ஏன் ஜிமின், ஏன் என்கிட்ட அன்னைக்கே நீ உண்மையை சொல்லலை? எனக்காக தான் நீ எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டியா? நான் உன்னை எவ்வளவு தப்பாக பேசினேன். ஏன் எல்லாத்தையும் அமைதியாக கேட்டுட்டு நின்றுட்டு இருந்த சில மாதிரி? ஆனால் அழுதுகிட்டே அவனோட ஷர்ட்டை பிடிச்சி உழுக்குனான். ஜிமின் அதிர்ச்சியில் அப்படியே நின்னான்.
அவளுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னு அவனுக்கு புரிஞ்சுது. அவனோட கண்ணில் இருந்து கண்ணீர் அப்படியே டேம் உடைஞ்ச மாதிரி வெள்ளம் மாதிரி கொட்டுச்சு. அவன் ஹனாவை அவனோட கைகளுக்குள்ளே பொத்தி இழுத்துக்கிட்டு அவளோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் கொடுத்தான். உன் கனவு தான் எனக்கு முக்கியமாக இருந்துச்சு ஹனா. நீ ஒரு பெரிய விஷுவலைசர் ஆகணும்னு ஆசைப்பட்ட. என் கூட இருந்தால் உன்னை இந்த உலகம் வாழ விடாது, வாழவும் விட்டுருக்காது. ஆனால் உன்னை விட்டு பிரிஞ்ச ஒவ்வொரு நாளும் நான் நரகத்தை தான் அனுபவிச்சேன்டி. ஜிம்மனோட குரல் ஒரு மாதிரி உடஞ்சி போயிருந்துச்சு. இனிமேல் நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் ஜிமன். கரியர், உலகம் எதுவுமே எனக்கு வேணாம், நீ மட்டும் போதும். ஆனால் அவளோட முகத்தை அவளோட கைகளுக்குள்ளே வச்சுக்கிட்டா. அவங்க 2 பேரும் அந்த மலையில் பழைய காயங்கள் எல்லாத்தையும் மறந்து ஒன்றா சேர்ந்து இருந்த தருணம் அது. ஆனால் அதே சமயம் அந்த பில்டிங்க்கு வெளியே காரில் வந்து இறங்கினட்டையும் அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத ஜன்னல் வழியாக பார்த்தான். அவனோட கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் விழுந்துச்சு. ஆனால் அவனோட முகம் இப்போ ஒரு விசித்திரமான ஒரு அமைதிக்கு மாறி இருந்துச்சு. அந்த கிளிஃப் ஹவுஸில் மலையோட சத்தமும் அவங்க 2 பேரோட அழுக சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. ஜிமினோட நெஞ்சில் சாஞ்சுக்கிட்டு இருந்த ஹனாவுக்கு இத்தனை வருஷமாக தனக்குள்ளே இருந்த பாரம் மொத்தமாக இறங்கின மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனால் அவங்க 2 பேருக்கும் தெரியல, வெளியில் காரில் வந்து இறங்கினட்டேயும் அவங்களையே தான் பார்த்துட்டு இருக்கான்னு. டேயும் கார் கதவை சாத்திட்டு மெதுவாக அந்த பாலடைஞ்ச பில்டிங்குள்ளே நடந்து வந்தான். அவனோட காலடி சத்தம் கேட்டு ஜிமினும் ஹனாவும் லேசாக விலகி போனாங்க. டேயுங்கோட முகத்தில் ஒரு டிட்டர்மினேஷன், ஆனால் சோகமான சிரிப்பு இருந்துச்சு. அவனோட கண்ணில் நேற்றிருந்த கோவமோ பொறாமையோ இன்னைக்கு இல்லை. டே, ஜிமன் லேசாக பதட்டமாக கூப்பிட்டான். தன்னோட காதலுக்காக தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட இதயத்தை உடச்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி ஜிமினோட குரலில் தெரிஞ்சுது. டேயும் ஜிமினுக்கு பக்கத்தில் வந்து அவனோட தோளில் கையை வச்சான். ஏண்டா ஜிமின், என்கிட்ட கூடவா இந்த உண்மையை மறைச்ச? 3 வருஷமாக தனியாகவே இவ்வளோ பெரிய வலியை சுமந்துட்டு இருந்திருக்க. உனக்கு நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக கூட இல்லாமல் போயிட்டேனேடா அப்படின்னு டேயுங்கோட குரல் கரகரப்பாக இருந்துச்சு. ஜிமின் தலை குனிஞ்சுக்கிட்டான். சாரிடா டே, உனக்கு ஹனா மேலே இருந்த காதல் உண்மையானதுன்னு எனக்கு தெரியும். அதான் நான்... போதுண்டா நிறுத்து. டேயும் ஜிமினை தடுத்து நிறுத்தினான். அப்புறம் ஹனாவை பார்த்து, ஹனா, நான் உன்னை உண்மையாகவே காதலித்தேன். ஆனால் ஜிமின் உன் மேலே வச்சிருக்கிற காதல் என்னதை விட ரொம்ப பெருசு. எனக்காக அவன் அன்னைக்கு விலகலை, உனக்காகவும் உன்னோட கனவுக்காகவும் தான் விலகியிருக்கான். இந்த காதலுக்கு நடுவில் வர அளவுக்கு நான் ஒரு சுயநலவாதி இல்லை அப்படின்னா. டேயும் ஜிமினோட கையை எடுத்து ஹனாவோட கையில் வச்சான். நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கணும்டா, அதுதான் ரைட். இனிமே உங்கள் நடுவில் எந்த ஒரு கம்பெனி ப்ரெஷரும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். நம்ம குரூப், நம்ம கரியர் எல்லாத்தையும் விட எனக்கு என் ஃப்ரெண்டோட சந்தோஷம்தான் முக்கியம். டேயுங்கோட இந்த வார்த்தையெல்லாம் கேட்டதும் ஜிமினும் ஹனாவும் அப்படியே கண் கலங்கிட்டாங்க. அவனோட பெரிய மனசும் தியாகமும் அவங்க 2 பேரையும் ரொம்ப சந்தோஷப்பட வச்சுது. ஆனால் இவங்க 3 பேரோட எமோஷ்னல் ட்ராமா இங்கே முடிஞ்சாலும் வெளியில் உலகம் அவங்களுக்காக ஒரு பெரிய ஆபத்து ரெடி பண்ணிகிட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில் ஜேஜு ஐலாண்டு மெயின் ஷூட்டிங் ஸ்பாட். இன்னும் சில பேட்ச் ஒர்க்ஸ் மட்டும் பேலன்ஸ் இருந்துச்சு. ஹனா வழக்கம் போல் செட் ஒர்க்ஸ் கவனிச்சிட்டு இருந்தா. அப்போது திடீர்னு அவளோட அசிஸ்டண்ட் ஓடி வந்தா. அக்கா, சீக்கிரம் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஏதோ பெரிய ரூமர் போயிட்டுருக்கு அவள் பதட்டமாக சொன்னான். ஆனால் ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்தா. அவளோட ஹார்ட் அப்படியே அணுவோ உடையிற மாதிரி சில நியூஸ் ஹெட்லைன்ஸ் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. பிடிஎஸ் குரூப்புக்குள் பிளவு, ஒரே பெண்ணுக்காக மோதிக்கொள்ளும் டாப் ஸ்டார்ஸ் ஜிமின் அப்புறம் டேயுங், ஜேஜு ஐலாண்ட் நள்ளிரவில் நடந்த மோதல், எக்ஸ்க்ளூசிவ் புகைப்படங்கள் உள்ளே அப்படின்னு போட்டு நேற்று ராத்திரி அவங்க எல்லோரும் கடற்கரையில் ஜிமின் ஹனாவை பிடிச்சி இழுத்ததும் டேயுங் வந்து ஜிமினோட காலரை பிடிச்சதும் யாரோ ஒரு அன்னோன பர்சன் வந்து அங்கே தூரத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்து மீடியாவுக்கு லீக் பண்ணிட்டாங்க. அந்த ஃபோட்டோஸ் தான் இப்போ இன்டர்நெட் முழுக்க காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருந்துச்சு. கம்பெனியிலிருந்து அடுத்தடுத்து ஃபோன் கால்ஸ் வர ஆரம்பிச்சுது. ஆர்மி அண்ட் ஃபேன்ஸ் எல்லோரும் செம ஷாக் ஆகி கமெண்ட்ஸில் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிமின் அண்ட் டேயுங்கோட மொத்த இமேஜும் இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியாக நின்றுது. ஸ்டூடியோ ரூமுக்குள்ளே கம்பெனி மேனேஜர்ஸ் எல்லாம் ஒன்றா கூடினாங்க.
அங்கே ஜிமின், டேயுங், ஹனா 3 பேரும் வந்து ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அன்னைக்கே சொன்னல ஜிமின், இந்த பொண்ணால் உன்னோட கரியரே காலி ஆகிடும்னு. இப்போ பார்த்தியா, உன்னோட இமேஜ் மட்டும் இல்லை, டேயிங்கோட இமேஜும் மொத்த குரூப்போட பேரும் தான் டேமேஜ் ஆகியிருக்கீங்க. இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது அப்படின்னு மேனேஜர் கோவமாக கத்துனார். என்ன வழி சார்? ஜிமின் கோவமாக கேட்டான். இந்த ஹனா இருக்கால, இவ தான் வேணும்னே உங்களை ஹனி ட்ராப் பண்ணி உங்ககிட்டேருந்து காசெல்லாம் இழுக்க தான் பார்த்துருக்கா. உங்களை ஹனி ட்ராப் பண்ண பார்த்தாங்கன்னு நான் ப்ரெஸ் மீட்டில் சொல்ல போகிறோம். அவன் மேலே லீகல் ஆக்ஷன் எடுக்க போகிறோம். அப்போ தான் உங்கள் 2 பேரோட பேரும் க்ளீன் ஆகும் அப்படின்னு மேனேஜர் அந்த ஒரு ஷாக்கிங்கான முடிவு சொன்னார். ஆனால் அப்படியே உறைஞ்சு போய் நின்னா. லவ் அவளுக்கு எப்போவுமே சோகத்தையும் வலியையும் மட்டும்தான் தருங்கிறது இன்றைக்கி இன்னொரு முறை நிரூபணம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீலிங். கம்பெனி மேனேஜர் சொன்ன அந்த வார்த்தைகள் ஸ்டூடியோ ரூமுக்குள்ளே இருந்த ஏர் கண்டிஷனரை விட குளிராக இருந்துச்சு. அவன் மேலே எந்த தப்பும் இல்லாமல் வெறும் பழிவாங்கிற நோக்கத்துக்காக தான் பேரை டேமேஜ் பண்ண பார்க்குறாங்களேன்னு நினச்சி ஹனாவோட கண்ணிலேருந்து கண்ணீர் நிற்காமல் கொட்டுச்சு. சார், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஹனா மேலே பழி போடுறதா? அதுக்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். ஜிம்மின் டேபிளை வேகமாக தட்டிட்டு எந்திரிச்சான். அவனோட கண்ணில் கோபமும் வெறியும் ஒன்றா தெரிஞ்சுது. ஜிமின், நிலமை புரியாமல் பேசாத. மீடியாவில் உங்களை பற்றின நியூஸ் எந்த லெவலில் போயிட்டுருக்கு நீயே பாரு. குரூப்போட கெரியர் இப்போது உன்னோட இந்த பிடிவாதத்தினால்தான் தான் அழிய போகுது அப்படின்னு மேனேஜர் விடாமல் கத்துனார். அப்போ அங்கே வந்துட்டேயும் அண்ணாவோட கைவிரலில் லேசாக தொட்டு அவளுக்கு தைரியம் சொல்லிட்டு மேனேஜர் முன்னாடி வந்து நின்னான். சார், கம்பெனிக்கு எப்போவுமே பிஸ்னஸ் அண்ட் இமேஜ் மட்டும்தான் முக்கியமா? எங்கள் லைஃப், எங்களோட எமோஷன்ஸ்க்கெலாம் இங்கே மதிப்பே இல்லையா? ஹனா மேலே நீங்கள் ஒரு சின்ன பழி போட்டாலும் நான் இந்த கம்பெனியை விட்டே ரிசைன் பண்ணிவிடுவேன். இது என் ஓப்பனான வார்னிங் அப்படின்னு டேயிங் இந்த அதிரடி பேச்சு அங்கிருந்த எல்லாரையும் வாயெடுக்க வச்சுது. நிலைமை இன்னும் மோசமாகுதுன்னு புரிஞ்சுக்கிட்ட கம்பெனியோட ஹையர் அத்தாரிட்டிஸ், ஓகே, அப்போ நீங்களே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள், ஆனால் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ப்ரெஸ் மீட் வச்சு உண்மையை உடைக்கணும் அப்படின்னு டைம் கொடுத்தாங்க. ஹோட்டல் ரூமில் ஜிமினும் டேயுங்கும் தீவிரமாக ஏதோ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஜன்னல் ஓரமாக உட்காந்து, என் லைஃப்பில் வந்த காதல் ஏன் எப்போவுமே இவ்வளவு சோகத்தையும் வலியும் தருது? நான் இந்த இடத்த விட்டு யாருக்கும் தெரியாமல் போயிடவா அப்படின்னு அழுதுகிட்டே கேட்டா. ஜிமின் அவள் பக்கத்தில் வந்து அவளோட முகத்தை அவனோட கைகளில் ஏந்திக்கிட்டான். இல்லை ஹனா, 3 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட கனவுக்காக நான் உன்னை விட்டு விலகி ஓடினது தான் நான் பண்ணின உலகமாக தப்பு. இன்றைக்கி அதே தப்பை நான் மறுபடியும் பண்ண மாட்டேன். உலகமே எதிர்த்தாலும் உன் கையை நான் விட மாட்டேன். ஜிமினோட குரலில் ஒரு அசாத்தியமான உறுதியை தெரிஞ்சுது. டேயுங் லேசாக சிரித்தபடி, ஹனா, இந்த டேயுங் உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்தும் வராது. நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நைட் ப்ரெஸ் மீட்டில் மீடியாக்காரங்க வாயை மொத்தமாக மூட போகிறோம் அப்படின்னா. அன்றைக்கி நைட்டு சியோலில் இருக்கிற கம்பெனியோட மெயின் ப்ரெஸ் ஹாலில் 100கணக்கான மீடியா ரிப்போர்ட்டர்ஸ், கேமராஸ் எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. லைவ் டெலிகாஸ்ட் ஆன் ஆனதுமே உலகமே இந்த ப்ரெஸ் மீட்டை உத்து பார்க்க ஆரம்பிச்சிது. டேபிளோட சென்டரில் ஜிமினும் டேயுங்கும் வந்து உட்காந்தாங்க. அவங்க முகத்தில் எந்த ஒரு பயமும் இல்லை. முதல் கேள்வியே ஒரு ரிப்போர்ட்டர் ரொம்ப ஹார்ஷாக கேட்டார். ஒரே பொண்ணுக்காக நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு ஃபோட்டோஸ் வெளியில் வந்திருக்கே, பிடிஎஸ் குரூப் இதனால் பிரிய போகுதா? ஜிமின் மைக் ஆன் பண்ணிவிட்டு ரொம்ப கூலாக பேச ஆரம்பித்தான். முதல்ல ஒன்று தெளிவுபடுத்திக்கிறேன். பிடிஎஸ் எப்பவும் ஒன்றா தான் இருக்கும். அண்ட் நீங்கள் கேட்குற அந்த ஃபோட்டோஸ் அது ஒரு தவறான புரிதல். அடுத்து டேயுங் பேசினான். ஆமாம், அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு ஹனா, எங்களோட புது ஆல்பத்தோட சீஃப் விஸ்வலைசர். அவங்க வெறும் டெக்னீஷியன் மட்டும் இல்லை, அவங்க என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதே சமயம் அவங்க ஜிமினோட ரியல் கேர்ள் ஃப்ரெண்ட். இந்த வார்த்தையை டேயுங் சொன்னதும் ப்ரெஸ் ஹால் முழுக்க ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டுச்சு. கேமரா ஃப்ளாஷ்லாம் இன்னும் வேகமாக மின்னுச்சு. ஜிமின் கண்டினியூ பண்ணான். 3 வருஷத்துக்கு முன்னாடி சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் நாங்கள் பிரிஞ்சோம். ஆனால் இன்றைக்கும் நாங்கள் ஒருத்தர் உண்மையாக காதலிக்கிறோம். நேற்று நைட்டு கடற்கரையில் நாங்கள் எங்களோட பழைய நினைவுகளை பற்றி பேசி எமோஷ்னல் ஆனப்போ தான் டேயுங் எங்களை சமாதானப்படுத்த வந்தான். அதை யாரோ தப்பாக ஃபோட்டோ எடுத்து மீடியாவுக்கு லீக் பண்ணிட்டாங்க. லவ் பண்ணுறது ஒன்றும் பாவம் இல்லை. என் கரியர் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி என் லைஃபோட காதலும் எனக்கு முக்கியம்.
இதை எங்கள் ஃபேன்ஸ் புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஜிமினும் டேயுங்கும் ஒன்றா சேர்ந்து ப்ரெஸ் மீட்டில் இப்படி ஒரு குண்டை போடுவாங்கன்னு கம்பெனியே எதிர்பார்க்கல. ஆனால் அவங்களோட இந்த நேர்மையான பேச்சு மீடியாக்காரங்க கிட்ட இருந்த அத்தனை கேள்வியையும் ஒரே செகண்டில் காலி பண்ணிடுச்சு. டிவியில் இந்த லைவ் ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருந்த ஹனாவோட கண்ணிலேருந்து ஹாப்பி டியர்ஸ் வலிஞ்சுது. அவளோட காதல் இன்றைக்கி உலகத்துக்கு முன்னாடி கம்பீரமாக நின்று ஜெயிச்ச தருணம் அது. ஆனால் ப்ரெஸ் மீட் முடிஞ்சு வெளியில் வரும்போது டேயுங் தனியாக ஒரு காரிடரில் நின்றுட்டு இருந்தான். அவனோட கடமை முடிஞ்சிருச்சு. ஆனால் அவனோட மனசுக்குள்ளே இருக்கிற அந்த தனிமை அது இன்னும் முடியலை. அந்த அதிரடியான ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் மொத்த இண்டஸ்ட்ரியும் சோஷியல் மீடியாவும் அப்படியே ஸ்தம்பிச்சு போச்சு. ஆர்மி அப்புறம் நெட்டிசன்ஸ் எல்லோரும் முதல்ல ஷாக் ஆனாலும் ஜிமின் அப்புறம் டேயுங்கோட அந்த நேர்மையான தைரியமான பேச்சை பார்த்துட்டு அவங்களோட காதலுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. கம்பெனியாலையும் இனிமே ஹனாவை எதுவும் செய்ய முடியாது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் சியோல் சிட்டியோட அதே பழைய ஸ்டூடியோ. இன்றைக்கி பெயின் ஆஃப் செப்ரேஷன் ஆல்பத்தோட லாஸ்ட் டே ஷூட்டிங். செட்டு முழுக்க ஒரே அமைதி தான். ஆனால் அது ஒரு சோகமான அமைதி இல்லை. புயலுக்கு பின்னாடி வர ஒரு அழகான நிம்மதி. ஷூட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதும் ஒட்டுமொத்த குரூப்பும் ஹனாவுக்கு கிளாப் பண்ணி பாராட்டு தெரிவித்தாங்க. ஹனா அவளோட பேக்ஸ் எடுத்துக்கிட்ட ஸ்டூடியோவோட காரிடாரில் நடந்து வரும்போது அவளுக்கு முன்னாடி டேயுங் வந்து நின்னான். அவன் முகத்தில் எப்பவும் போல் அந்த அழகான பாக்ஸி ஸ்மைல் இருந்துச்சு. ஆனால் அவனோட கண்ணில் ஒரு பிரிய போகிறோம் அப்படிங்கிற ஒரு வழி தெரிஞ்சுது. கங்க்ராட்ஸ் ஹனா, ஆல்பம் அவுட்புட் செம்மையாக வந்திருக்கு. உன்னோட செட் டிசைன்ஸை எல்லோரும் கொண்டாடுறாங்க. டேயுங் அப்படின்னு அவனோட கையை நீட்டினான். ஹனா அவனோட கையை பிடிச்சிக்கிட்ட தேங்க்ஸ் டே, இந்த சக்ஸஸ், இந்த நிம்மதி எல்லாமே உன்னால் மட்டும்தான் சாத்தியமாச்சு. நீ எனக்கு பண்ண தியாகத்துக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல டேயுங் லேசாக சிரித்தான். காதலில் தியாகம், நன்றி இதெல்லாம் இல்லை ஹனா. உன் முகத்தில் இப்போ இருக்கிற இந்த நிம்மதியான சிரிப்பு தான் எனக்கு வேணும். நான் உன்னை காதலிச்சது நிஜம். ஆனால் அதை விட நிஜம் நீயும் ஜிமினும் ஒன்றா இருக்கணுங்கிறது. கவலைப்படாத, நான் சீக்கிரமே ஃப்ரான்ஸ் கிளம்புறேன். அங்கே ஒரு ஃபேஷன் ப்ராஜெக்ட் இருக்குது. கொஞ்ச நாள் சியோலை விட்டு தள்ளி இருந்தால் என் மனசும் பக்குவப்படும்ல அப்படின்னு அவனோட ஃப்யூச்சர் பிளானை சொன்னான். நீ எப்போவுமே என் லைஃபோட பெஸ்ட் பார்ட். ஹனா கண் கலங்க அவனை கட்டி பிடிச்சி 2 பேரும் விடை பெற்றுக்கொண்டாங்க. டேயுங் அவளை மென்மையாக தட்டி கொடுத்துட்டு அவனோட பாதையை நோக்கி அவன் ஒரு கம்பீரமாக நடந்து போனான். அவனோட காதல் வேணால் தோற்றுருக்கலாம், ஆனால் அவனோட நட்பு ஜெயிச்சிருந்துச்சு. அன்றைக்கி சாயங்காலம் சியோல் சிட்டியோட எகெயின் லேசாக தூரல் போட ஆரம்பிச்சுது. ஆனால் இன்றைக்கி பெய்கிற மழை ஹனாவுக்கு சோகத்தை தரல. சிட்டியோட ஒரு ப்ரைவேட் வியூ பாயிண்ட். சியோல் சிட்டியோட மொத்த லைட்ஸும் கீழே அழகாக மின்னிட்டு இருந்தது. அங்கே காரை நிறுத்திட்டு ஹனா அந்த மலைவை ரசித்து பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தா. திடீர்னு அவள் பின்னாடி இருந்து ஒரு கை அவளை இறுக்கமாக கட்டி பிடிச்சிது. அவளோட கழுத்து வளைவில் ஜிமினோட சூடான மூச்சு கட்டு பட்டுருச்சு. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ண வச்சிட்டேனா ஹனா? ஜிமின் அவளோட தோளில் முகத்தை போய்ச்சிக்கிட்டு கேட்டான். இல்லை ஜிமின், 3 வருஷம் வெயிட் பண்ண எனக்கு இந்த சில நிமிஷங்கள் ஒரு மேட்டரே இல்லை. ஆனால் திரும்பி அவனோட நெஞ்சில் சாஞ்சிக்கிட்டான். ஜிமின் அவளோட முகத்தை அவனோட கைகளால் ஏந்தி அவகிட்டேருந்து வர அந்த கண்ணீர் துளிகளை விரல்களால் தொலைச்சான். இனிமே நம்ம லைஃப்பில் அழுகியே இருக்கக்கூடாது ஹனா. இந்த உலகம் நமக்காக ஏகப்பட்ட தடைகளை போடலாம், ஆனால் அத்தனையையும் தாண்டி உன் கையை நான் பிடிச்சிருப்பேன். இனிமே லவ் இஸ் சேட்னஸ் இல்லை, நமக்கு லவ் இஸ் லைஃப். ஜிமின் மெதுவாக குனிஞ்சு அவளோட உதட்டில் கிஸ் வச்சான். அது அன்னைக்கு கடற்கரையில் இருந்த ஒரு கோபமான கிஸ் இல்லை. இதில் காதலும் பாதுகாப்பும் ஒரு புதிய நம்பிக்கையும் இருந்துச்சு. சுற்றியும் பேர மலையும் சியோல் சிட்டியோட அந்த அமைதியான நள்ளிரவில் அவங்க 2 பேரோட புது வாழ்க்கைக்கு சாட்சியாக நின்றுச்சு. காதல் சில நேரம் சோகத்தை தரலாம், தாங்க முடியாத வலியை தரலாம். ஆனால் அந்த வலிகளையும் சோகங்களையும் தாண்டி நமக்கான உண்மையான இதயம் எது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதோட கை கோக்கிறதுல தான் வாழ்க்கையோட மொத்த அர்த்தமும் ஒளிஞ்சிருக்கு. ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது. உங்களை நான் நெக்ஸ்ட் கதையில் பார்க்குறேன், நெக்ஸ்ட் எஃப்எஃப்ல பார்க்குறேன். டில் தென் டேக் கேர், ஸ்டே சேஃப், பாய்.